வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு கேள்வி, பிரதர் கேன் டெல் அபவுட் ராகு கேது பெயர்ச்சி. கடகம் ராகு 8th and கேது 2nd house. சம் ஜோதிடர் சே வில் இஃபெக்ட் லைக் அஷ்டம சனி. ஆமாங்களா? சரி, அது பற்றிலாம் எனக்கு தெரியலங்க. ஆனால் அஷ்டம சனி தாங்க வாழ்க்கையில் ரொம்ப கொடுமைகளை பண்ணும். அடிக்கடி அஷ்டம சனியை பற்றி நான் பேசுனதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் ஒருத்தர் கேட்டிருந்திருப்பாரு, உங்களை பார்க்கும்போது எனக்கு நிறைய ஷோக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பர்சனலாக நான் அவருக்கு ஒரு ஒரு ஸ்னாப், நானும் அவரும் 2016 எடுத்த ஒரு ஸ்னாப், ரீசன்லி எடுத்த ஒரு ஸ்னாப்பையும் அவருக்கு நான் கொடுத்துருந்தேன். அவர் பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு நீங்க தான் அப்படின்னு கண்டுபிடிக்க அப்படின்னாரு. ஓகே, இதெல்லாம் ஒரு விஷயம். உண்மையாகவே 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து சனியை போல செயல்படுவாரானாக்கா, சனியோட வீடுகள்ல இருக்கக்கூடிய கிரகம் சனியோட வீடுகள்ல இருக்கக்கூடிய சாயா கிரகம். ராகுவும் கேதுவும் சனியை போலதான் செயல்படுவாங்க. ஆனாலும் விதிவிலக்குகளை மறந்துடுவீங்க கேள்வி கேட்கும் போது. அது என்னன்னா, கஷ்டம் வந்துருமோன்ற பயம் அது எனக்குமே இருக்கு. என்னோட ஜாதகத்தை சமயத்துல எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறாரு, விஷால் வி வர்தன் சொல்லிட்டு, அவர்கிட்ட தான் கொடுத்து செக் பண்ணலான்ற ஐடியா எனக்கு எப்போதுமே இருக்கும் இங்க தமிழ்நாட்டுல. ஏன்னா என்னோட ஜாதகத்தை நான் பார்க்கும்போது எனக்கு பதட்டம், பயம் வர்றது இயல்பு தானே இந்த அமைப்புல. இதுல 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு கடகராசிக்கு வந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய நல்ல அட்வான்டேஜ் என்ன தெரியுங்களா? அந்த ராகு குரு பாப்பாருங்க, அதை மறந்துடுறீங்கல்ல. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு தப்புங்க, பேராசையத்தை இது பண்ணுவாரு, விபத்தை பண்ணுவாரு, சில மாதிரி பண்ணுவாரு, உண்மைதான். ஆனா அடுத்த கோச்சார நிலையில மிதுனத்துல இருக்கக்கூடிய குரு ராகுவை தொடர்பு கொள்வார்ல ஒரு வருஷத்துக்கு. அப்ப அதுக்கப்புறம் எதுவும் நடந்துருமே. அதுக்கப்புறம் உங்க ராசிலேயே குரு வந்து உட்காந்து ராசி சுபத்துவம் ஆயிருது இல்ல. நீங்க எவ்வளவு வேணாலும் அடி வாங்குங்க. அடி எந்த அளவுக்கு வாங்குறது, அதை தாங்கக்கூடிய தன்மை எப்படி இருக்கு? நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்களுக்கு 1 வெள்ளின்றது பெரிய பிரச்சனையான பணமா, 2 வெள்ளின்றது பெரிய பிரச்சனையா பணமா, 10,000 வெள்ளின்றது பெரிய பிரச்சனையான பணமா, இல்ல 1 லட்சம் வெள்ளின்றது உங்களோட பெரிய பிரச்சனையான பணமான்றத உங்களுடைய லக்ன சுபத்துவம் நிர்ணயம் பண்ணுன்னு சொல்றேன்ல. அந்த அமைப்புகள்ல உங்களுடைய லக்னத்தின் பிறந்த ஜாதகத்தினுடைய லக்ன வலுவுக்கு ஏற்ற மாதிரியான ராசியில குரு வந்து உட்காரும் பொழுது உங்களுக்கு அடுத்த 2 வருஷம் 2025 2026, ஓகே, இதுலயும் தெளிவா சொல்லிடுறேன். கடகராசிக்காரங்க 2025 அஷ்டம சனி மார்ச்ல முடிஞ்சோடனே நீங்க யாருமே கோடீஸ்வரர்கள், எல்லாரும் கோடீஸ்வரர்கள் அப்படின்னு நான் எந்த வீடியோலயுமே சொல்லலைங்க. 2025 உங்களை நிதானப்படுத்தும், சின்ன சின்ன விஷயத்துல சரிப்படுத்தும். 2026ல நீங்க நல்லா இருக்க போறீங்க. அங்க நல்லா இருக்கிறதுக்கான அஸ்திவாரம், வேலை மாற்றம், ஒரு மாதிரியான காதல் அறிமுகங்கள், புது நபருடைய தொடக்கங்கள், இந்த மாதிரியான தொடக்கத்தை கொடுக்கும் ஜூனுக்கு பிறகுங்க. ஓகேங்களா? நீங்க ஜூனுக்கு பிறகு எல்லா கடகராசிக்காரங்களும் கோடீஸ்வரங்க அப்படின்னாக்கா அதெல்லாம் இல்ல. அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். இயல்பாவே எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. இதை ஃபாலோ பண்ணுங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். சொல்லாமலே ஏன் இவ்வளவு பேர் ஃபாலோ பண்ணிருக்கீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதாங்க, இவன் ஏதாவது உண்மையை சொல்லிடுவான் பேசிக்கிட்டு இருக்கும்போது, அதனாலதான் அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னொன்னு, நானும் யாரையும் லைவ் போய்கிட்டு இருக்கும்போது அப்படியே பூந்து என்னங்க இல்ல பலன் சொல்றாருன்னு உள்ள பூந்துதாங்க பார்த்தேன். ஒருத்தர் பிளாக் பண்ணிட்டு போயிட்டாரு. என்னங்க இப்படி பயப்படுறாங்க பலன் சொல்றதுக்கு அப்படின்னு பார்த்தேன். அந்த மாதிரி. சரி, இந்த அமைப்புகள் 8ஆம் இடத்து ராகு கெடுதல் பண்ணுவாருன்னா குருவின் பார்வையில வந்துருவாருங்க, அவரு கெடுதல் பண்ண மாட்டாரு. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, வீடு கொடுத்த சனி குருவோட வீட்டுல இருப்பாருங்க அடுத்த ஒரு 2.5 வருஷத்துக்கு. உச்சனுடைய வீட்டுல இருக்காரு, உச்ச குருவோட வீட்டுல வந்துடுறாரு அப்படின்றது 2026க்கு பிறகு வந்துடும். அதுக்கு முன்னதாக சுபருடைய வீட்டுல இருக்காரு அப்படின்றதுனால 8ஆம் இடத்து ராகு கெடுபலனை குறைச்சிக்குவாருங்க. ஓகேங்களா? அப்ப கெடுபலன் இருக்காதானாக்கா என்ன பண்ணுவாரு? இடம் மாற்றம் பண்ணுவாரு, இருக்கிற இடத்த விட்டு மாத்துவாரு, கடல் தாண்டி போக வைப்பாரு, பிரயாணம் பண்ண வைப்பாரு, அலைச்சலை கொஞ்சம் அதிகமா கொடுத்தாலும் லாபத்தை கையில கொடுப்பாரு. இந்த விஷயத்தெல்லாம் பாருங்க. அப்ப ஒரு 8ல ராகு வந்துட்டு அஷ்டம சனினா கன்னிராசிக்காரங்களாம் இப்ப என்ன அஷ்டம சனிலையா இருக்காங்க? இன்னைக்கு நம்ம பேசும்போது 6th January 2025. அப்படிலாம் யாரும் இல்லை. கன்னிராசிக்காரங்களாம் நல்லா தான் இருக்கிறாங்க. அடுத்த வருஷம் தான் அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? வெறும் ஒரு பிளானட் வச்சு இதனால தாங்க பதில் சொல்ல முடியாது. எப்பொழுதுமே கடகராசிக்காரங்களுக்கு தெளிவா ஞாபகம் வச்சுங்க, 2025 உங்களுக்கு அடி விழுறது நிற்கும். 2026ல இருந்து நல்லா இருப்பீங்க. ஓகேங்களா? இந்த வார்த்தை உங்களுக்கு 2026ல தான் நான் என்ன சொன்னேன்னு புரிய வைக்கும். அதுல நல்ல வேலை கிடைக்க ஆரம்பிக்கும், குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கும், நோய்க்கான விமோச்சனங்கள் ஒரு மாதிரியான நிவாரணி கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான தன்மையெல்லாம் வந்துருங்க. இந்த மாதிரி சில விஷயம் இருக்கும். இதுதானே தவிர்த்து அடுத்த 2.5 வருஷத்துக்கு நீங்க
சனியோட அமைப்புகள்ல இருந்து. அஷ்டம சனின்ற கொடூரம் உங்களை விட்டு விலகக்கூடிய தன்மை. அதற்கு அடுத்த நிலையாக 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்த்து சுபத்தன்மையாக்கக்கூடிய அமைப்பு. இதுக்கு சரி வயதானவர்களுக்கு இங்க தாங்க ஆன்மீக பயணம், அந்த பயணம், கேதார்நாத் போறேன், பத்ரிநாத் போறேன், அங்க போறேன், இங்க போறேன், கைலாசம் போறேன்னு சொல்லிட்டு வயதானவர்கள்லாம் அங்கதான் போவீங்க. நோய் தீர ஆரம்பிக்கும். 8ஆம் இடம் சுபத்தன்மை ஆகுதுல, பணம் வர ஆரம்பிக்கும். பிறந்த இடத்துல இருந்து தள்ளி வர ஆரம்பிக்கும். அதிர்ஷ்டத்தை 8ஆம் இடத்துல ராகு தானே கொடுப்பாரு குருவின் பார்வையில் வரும்பொழுது. இதெல்லாம் ஒரு மாதிரி ராகு சனி அளவுக்கு கெடுதல் பண்ண மாட்டாருங்க. சொல்ல போனா கெடுதலே பண்ண மாட்டாரு. 2ஆம் இடத்துல கேது கெடுப்பாரானாக்கா நிச்சயமா அந்த அமைப்புகள்லாம் இல்லைங்க. அஷ்டம சனி மட்டும்தாங்க கொடுமை. தனித்து வரக்கூடிய ராகு 8ஆம் இடத்துல உங்களை ஒரு மாதிரி பேராசையை தூண்டுவார். பேராசையை தூண்டக்கூடிய அமைப்பு தான் செய்யும். ஆனா குருவின் பார்வையில் இருக்கும்பொழுது ஆல்ரெடி தான் நீங்க பேராசையில அடி வாங்கி முடிச்சிட்டீங்களா, இன்னும் என்ன? அந்த மாதிரியான அமைப்புகள் நிச்சயமா வர வாய்ப்புகளே இல்லைங்க. அடுத்தடுத்து 2025, 26, 27ன்னு சொல்லிட்டு ராசியை குரு பார்க்கறதும், ராசியோடு தொடர்பு கொள்றதும், 8ஆம் இடத்தோட அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நன்மைகள் கடகராசிக்காரங்களுக்கு நிறைய இருக்குங்க. இது உங்களுடைய பிறந்த ஜாதகத்தினுடைய அடிப்படையில் இருக்கும். சரிங்களா? மீண்டும் அடுத்த வீடியோல எதுவும் சந்திக்கலாம். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.